அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பானவர்களே, திரையில் வரக்கூடிய காட்சியை பாருங்கள். அங்கே ஒரு வாகனம் வருகின்றது. அந்த வாகனம் விரைவாக வருகின்ற சமயத்தில் அதனுடைய வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகிவிட்டது. இதனால் அது மட்டும் பாதிப்படையவில்லை, அந்த ரோட்டிலே வரக்கூடிய நெடுஞ்சாலையில் வரக்கூடிய பல வாகனங்கள் தீயறையாகிவிட்டது என்று சொன்னால் இதற்கு காரணம் என்ன? அவருடைய நிதானம் இழப்பு, அவசரம். அதனால்தான் மார்க்கம் சொல்கின்றது, நிதானம் என்பது அல்லாஹ்விடத்தில் உள்ள குணம். அல் ஆஜிலத்து மின ஷைத்தான், வேகம் என்பது ஷைத்தானுடைய குணம் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபியை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், அசஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய அசல் பேரு அசஜ் அப்துல் கைஸ். இன்ன ஃபீக லஹஸலத்தைனி, நிச்சயமாக உன் விஷயத்திலே இரண்டு குணங்கள் இருக்கிறது. அல் ஹில்மு அல் அனாத், ஒன்று சகிப்புத்தன்மை, இன்னொன்று நிதானம். என்றால் அந்த சஹாபினுடைய மிகப்பெரிய ஒரு குணம் என்னன்னா, அவர் வாகனத்தில் வந்தாலும் சரி, மக்களோடு வந்தாலும் சரி, நிதானத்தோடு பொறுமையாக வருவதின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குணம்தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான குணம் என்று கூறினார்கள். எனவே நாம் வாகனம் ஓட்டும் போதும் சரி, அது குறிப்பாக தன் குடும்பத்தாரோடு பிள்ளைகளோடு வாகனத்தில் செல்லும் போது நிதானத்தை கடைபிடிப்போம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.